ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது நம்ம டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் தான். நம்ம இன்றைக்கி ஒரு பர்டிகுலர் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 29 வரைக்கும் நம்ம டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் செல்வதற்கு தயாரா? ஆர் யூ ரெடி டு கோ? நீங்கள் ரெடி ஆகிட்டிங்களா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு? நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டிங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம கேட்கலாம், ஆர் யூ ரெடி டு கோ? ஆர் யூ ரெடி டு கோ? நீங்கள் செல்வதற்கு தயாரா? எனக்கு போகவே பயமாக இருக்குது, எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு அங்கே போகவே பயமாக இருக்கிறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம் இல்லைங்களா? அப்போ நம்ம சொல்லலாம், ஐ எம் அஃப்ரைட் டு கோ. ஐ எம் அஃப்ரைட் டு கோ. போகவே பயமாக இருக்கிறது. நீங்கள் என்னுடன் வேலை செய்கிறீங்களா? நீங்கள் என்னுடன் வேலை செய்கிறீங்களா அப்படி நம்ம சொல்லி கேட்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம கேட்கலாம், டூ யூ ஒர்க் வித் மீ? வித் மீ, என்னுடன் வேலை செய்கிறியா? என் கூட வேலை செய்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம சொல்லலாம், டூ யூ ஒர்க் வித் மீ? டூ யூ ஒர்க் வித் மீ? என்னுடன் வேலை செய்கிறீர்களா? அதாவது நீங்கள் என்னுடன் வேலை செய்கிறீர்களா? நீங்கள் தேவையில்லாமல் வருத்தப்படுகிறீர்கள். நீங்கள் இப்போ எதுக்காக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் இந்த விஷயம் ஃபீல் பண்ணுறக்கூடிய விஷயமே கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ சொல்லலாம், யூ ஆர் unnecessarily upset. யூ ஆர் unnecessarily upset. இப்போ நம்ம சொல்லுவோம், ஐ எம் நர்வஸ், எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட. அப்போ நம்ம சொல்லலாம், யூ ஆர் unnecessarily upset. நீங்கள் தேவையில்லாமல் வருத்தப்படுகிறீங்க, நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் நர்வஸாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆர் யூ ரெடி டு கோ? நீங்கள் செல்வதற்கு தயாரா? ஆர் யூ ரெடி டு கோ? நீங்கள் செல்வதற்கு தயாரா? போகவே பயமாக இருக்கிறது. ஐ எம் அஃப்ரைட் டு கோ. ஐ எம் அஃப்ரைட் டு கோ. போகவே பயமாக இருக்கிறது. நீங்கள் என்னுடன் வேலை செய்கிறீர்களா? நீங்கள் என்னுடன் வேலை செய்கிறீர்களா? டூ யூ ஒர்க் வித் மீ? டு யூ ஒர்க் வித் மீ? நீங்கள் தேவையில்லாமல் வருத்தப்படுகிறீர்கள். நீங்கள் தேவையில்லாமல் வருத்தப்படுகிறீர்கள். யூ ஆர் unnecessarily upset. யூ ஆர் unnecessarily upset. சில நேரத்தில் நம்ம தேவையில்லாமல் டென்ஷன் ஆகும் இல்லைங்களா? அப்போ நம்ம நர்வஸாக இருப்போம், இல்லை நம்ம டென்ஷனாக இருப்போம். அப்போது நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, நீ ஏன் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுற? யூ ஆர் unnecessarily upset. நீங்கள் தேவையில்லாமல் வருத்தப்படுகிறீர்கள். ஹவு கேன் ஐ forget யூ? ஹவு கேன் ஐ forget யூ? நான் எப்படி உன்னை மறப்பேன்? ஹவு கேன் ஐ forget யூ? நான் கண்டிப்பாக உன்னெல்லாம் மறக்க மாட்டேன், என்னால் மறக்க முடியாது. நீ என்னை மறந்துட்டாயா? நீ என்னை மறந்துட்டு தானே? நீ என்னை மறந்துட்டியா? டிட் யூ forget மீ? டிட் யூ forget மீ? நீ என்னை மறந்துட்டியா? நான் எப்படி உன்னை மறப்பேன்? கண்டிப்பாக நான் உன்னெல்லாம் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நம்ம சொல்வோம். ஹவு கேன் ஐ forget யூ? ஹவு கேன் ஐ forget யூ? நான் எப்படி உன்னை மறப்பேன்? நீ என்ன மறந்துட்டியான்னு சொல்லி கேட்போம் இல்லையா? டிட் யூ forget மீ? டிட் யூ forget மீ? டிட் யூ forget மீ? நீ என்ன மறந்துட்டியா? டிட் யூ forget மீ? நீ என்ன மறந்துட்டியா? நான் எப்படி உன்னை மறப்பேன்? ஹவு கேன் ஐ forget யூ? என்னால் இவ்வளவு சாப்பிட முடியாது, ஆல்ரெடி நான் ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன், என்னால் இவ்வளோ சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நான் ஆல்ரெடி ஃபுல்லாக சாப்பிட்டேன், ஐ எம் ஃபுல், என்னால் இவ்வளவோ சாப்பிட முடியாது. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ கேனாட் ஈட் திஸ் மச். ஐ கேனாட் ஈட் திஸ் மச். அதாவது ஐ காண்ட் ஈட் திஸ் மச்னு கூட சொல்லலாம். ஷார்ட் ஃபார்ம் வந்து காண்ட். ஐ காண்ட் ஈட் திஸ் மச். ஏன்னா இவ்வளோ சாப்பிட முடியாது. I can't eat this much. I can't eat this much. Don't get me wrong. என்ன தப்பாக நினைக்காத. ப்ளீஸ் என்ன தப்பாக நினைக்காத. நம்ம ஃப்ரெண்டு சொல்லணும், நீ ராங்க என்ன திங்க் பண்ணாத. Don't get me wrong. Don't get me wrong. என்ன தப்பாக நினைக்காத. Don't get me wrong. என்ன தப்பாக நினைக்காத. வேறு ஏதாச்சும் இருக்கா? இன்னும் நீங்கள் சொல்ல வேண்டியது வேறு ஏதாச்சும் இருக்கா? Is there anything else? Is there anything else? வேறு ஏதாச்சும் இருக்கா? நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை வேறு ஏதாவது இருக்கா? வேறு ஏதாச்சும் இருக்கா? இஸ் தேர் எனிதிங் எல்ஸ்? ஹவு கேன் ஐ forget யூ? நான் எப்படி உன்னை மறப்பேன்? என்னால் இவ்வளவு சாப்பிட முடியாது. ஐ காண்ட் ஈட் திஸ் மச். என்ன தப்பாக நினைக்காத. என்ன தப்பாக நினைக்காத. டோன்ட் கெட் மீ ராங்.
டோன்ட் கெட் மீ ராங், என்ன தப்பாக நினைக்காத. வேறு ஏதாச்சும் இருக்கா, வேறு ஏதாச்சும் இருக்கா. இஸ் தேர் எனிதிங் எல்ஸ், இஸ் தேர் எனிதிங் எல்ஸ், வேறு ஏதாச்சும் இருக்கா. இப்போ நம்ம ஃப்ரெண்டு நீ என்ன மறந்துட்டியான்னு நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறச்சு எப்படி கேட்கலாம், நீ என்ன மறந்துட்டியா. டிட் யூ ஃபர்கெட் மீ, டிட் யூ ஃபர்கெட் மீ, நீ என்ன மறந்துட்டியா, நான் கண்டிப்பாக உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நான் என்ன தவறு செய்தேன். இப்போது நம்ம வீட்டில் நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் இருப்பான்னா அண்ணா அக்கா என்ன சொல்லுவாங்க, நம்மளை தான் மாட்டி விடுவாங்க தங்கச்சியாக இருக்கிறவங்கள. அப்போ நம்ம சொல்லலாம், நான் என்ன தவறு செய்தேன், நீங்கள் செஞ்ச தப்புக்கு என்ன மாட்டி விடுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். வாட் ஹாவ் ஐ டன் ராங், வாட் ஹாவ் ஐ டன் ராங், நான் என்ன தவறு செய்தேன். வாட் ஹாவ் ஐ டன் ராங், நான் என்ன தவறு செய்தேன். நான் எதுவுமே செய்யலப்பா, நான் எதுவும் செய்யவில்லை, நீ தான் ஏதோ செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ டிட் நத்திங், நான் எதுவும் செய்யவில்லை. ஐ டிட் நத்திங், நான் எதுவும் செய்யலை. யாரையும் ஏமாத்தாத, நீ யாரையும் ஏமாத்தாதன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, யாரையும் ஏமாத்தாதைய. டோன்ட் சீட் எனிபடி, டோன்ட் சீட் எனிபடி, யாரையும் ஏமாற்றாதீர்கள். டோன்ட் சீட் எனிபடி, இது வந்து யாரையும் ஏமாற்றாதீங்கன்னு சொல்லலாம், யாரையும் ஏமாத்தாத. அதுவே நீ என்ன ஏமாத்தாதன்னா டோன்ட் சீட் மீ, டோன்ட் சீட் மீ, என்ன ஏமாத்தாத, என்கிட்ட போய் சொல்லாத. அப்போ நம்ம சொல்கிறோம், டோன்ட் லை மீ, என்கிட்ட போய் சொல்லாத, என்ன ஏமாத்தாத. டோன்ட் சீட் மீ, என்ன ஏமாத்தாதன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதுவே யாரையும் ஏமாத்தாத அப்படின்னு சொல்கிறச்சு டோன்ட் சீட் எனிபடி, டோன்ட் சீட் எனிபடி, யாரையும் ஏமாற்றாதீர்கள். அதுவே என்ன ஏமாத்தாதன்னா டோன்ட் சீட் மீ, டோன்ட் சீட் மீ, என்ன ஏமாத்தாத. இப்படி நடந்து கொள்ளாத, இப்படிலாம் நீ நடந்து கொள்ளாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், டோன்ட் ஆக்ட் லைக் திஸ், டோன்ட் ஆக்ட் லைக் திஸ், இப்படி நடந்து கொள்ளாத. டோன்ட் ஆக்ட் லைக் திஸ், இப்படி நடந்து கொள்ளாத. ஆக்ட்னா இப்படி நடந்து கொள்ளாத, இப்படி நடிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். டோன்ட் ஆக்ட் லைக் திஸ், இப்படி நடந்து கொள்ளாத. வாட் ஹாவ் ஐ டன் ராங், நான் என்ன தவறு செய்தேன். நான் எதுவும் செய்யவில்லை. ஐ டிட் நத்திங், நான் எதுவும் செய்யவில்லை. யாரையும் ஏமாற்றாதீர்கள். டோன்ட் சீட் எனிபடி, டோன்ட் சீட் எனிபடி, யாரையும் ஏமாற்றாதீர்கள். டோன்ட் சீட் எனிபடி, இப்படி நடந்து கொள்ளாத, இப்படி நடந்து கொள்ளாத. டோன்ட் ஆக்ட் லைக் திஸ், டோன்ட் ஆக்ட் லைக் திஸ், இப்படி நடந்து கொள்ளாது. டோன்ட் ஆக்ட் லைக் திஸ், இப்படி நடந்து கொள்ளாது. வாட் ஹாவ் ஐ டன் ராங், நான் என்ன தவறு செய்தேன். ஐ டிட் நத்திங், நான் எதுவும் செய்யவில்லை. டோன்ட் சீட் எனிபடி, யாரையும் ஏமாற்றாதீர்கள். டோன்ட் ஆக்ட் லைக் திஸ், இப்படி நடந்து கொள்ளாது. அவன் ஏன் சிரித்து கொண்டிருந்தான், அவன் ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், என்னாச்சு, ஏன் அவன் சிரித்து கொண்டிருந்தான், நான் பார்க்குறச்சு அவன் ஏன் சிரித்து கொண்டிருந்தான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா. அவன் ஏன் சிரித்து கொண்டிருந்தான். ஒய் வாஸ் ஹி லாஃபிங், ஒய் வாஸ் ஹி லாஃபிங், அவன் ஏன் சிரித்து கொண்டிருந்தான். ஒய் வாஸ் ஹி லாஃபிங், அவன் ஏன் சிரித்து கொண்டிருந்தான் தெரிலப்பா, அவன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்தான், ரீசன் என்னன்னு எனக்கு தெரில, ஐ டோன்ட் நோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். முதலில் முக்கியமானதை செய்யுங்கள். இப்போதைக்கு முக்கியம் எதுவோ அந்த வேலையை மட்டும் பாருங்கள், தேவையில்லாமல் வேலையெல்லாம் செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு எது இம்பார்ட்டண்ட் அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முதலில் அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. எந்த விஷயம் ஃபஸ்ட்டு செய்யணுமோ அதை நம்ம செய்ய மாட்டோம், ஆனால் தேவையில்லாத விஷயத்தான் நம்ம பண்ணுவோம். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், டூ தி இம்பார்ட்டண்ட் ஒன் ஃபஸ்ட், டூ தி இம்பார்ட்டண்ட் ஒன் ஃபஸ்ட்டு. ஸோ இம்பார்ட்டண்ட் எதுவோ அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க. டூ தி இம்பார்ட்டண்ட் ஒன் ஃபஸ்ட், முதலில் முக்கியமானதை செய்யுங்கள், முதலில் முக்கியமானதை செய்யுங்கள். என்னால் அங்கே வர முடியாது, என்னாலாம் அங்கே வர முடியாது, எனக்கு நிறைய வேலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், ஐ காண்ட் கெட் தேர், என்னால் அங்கே வர முடியாது. ஐ காண்ட் கெட் தேர், அதாவது ஐ கேனாட் கெட் தேர், என்னால் அங்கே வர முடியாது. ஐ கேனாட், என்னால் முடியாது. கெட் தேர்னால் அங்கே, என்னால் வர முடியாது. இப்போ அதுவே அந்த இடத்துக்கு நம்ம எப்படி செல்வதுன்னு சொல்லி கேட்டால், எப்படி அங்கே செல்வதுன்னா ஹவு கெட் தேர், ஹவு கெட் தேர், எப்படி எங்கே செல்வது. ஹவு கெட் தேர், எப்படி எங்கே செல்வது. அங்கே எப்படி செல்வது. ஹவு கெட் தேர்னா எப்படி, ஹவுனா எப்படி, கெட் தேர் எப்படி அங்கே செல்வது. அங்கே எப்படி செல்வது பார்த்துக்கோங்க, அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை. ஹவு டு கெட் தேர், அங்கே எப்படி செல்வது. இப்போது நம்ம எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பைக்கில் போகிறது இல்லை பஸ்ஸில் போகிறதுன்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா. எப்படி அங்கே செல்வது,
பைக்கில் போகலாமா இல்லை பஸ்ஸில் போகலாம்னு சொல்லிட்டு. அங்கே எப்படி செல்வது? ஹவு டு கெட் தேர்? அங்கே எப்படி செல்வது? ஒய் வாஸ் ஹீ லாஃபிங்? அவன் ஏன் சிரித்து கொண்டிருந்தான்? டு த இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபர்ஸ்ட். முதலில் முக்கியமானதை செய்யுங்கள். ஐ கான் கெட் தேர். என்னால் அங்கே வர முடியாது. ஹவு கெட் தேர்? எப்படி அங்கு செல்வது? ஹவு டு கெட் தேர்? அங்கே எப்படி செல்வது? ஹவு டு கெட் தேர்? அங்கே எப்படி செல்வது? ஒய் வாஸ் ஹீ லாஃபிங்? அவன் ஏன் சிரித்து கொண்டிருந்தான்? டு தி இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபர்ஸ்ட். முதலில் முக்கியமானதை செய்யுங்கள். ஐ காண்ட் கெட் தேர். என்னால் அங்கு வர முடியாது. ஐ காண்ட் கெட் தேர். என்னால் அங்கு வர முடியாது. ஹவு கெட் தேர்? எப்படி அங்கு செல்வது? ஹவு கெட் தேர்? எப்படி அங்கு செல்வது? ஹவு டு கெட் தேர்? அங்கே எப்படி செல்வது? ஹவு டு கெட் தேர்? அங்கே எப்படி செல்வது? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு விருப்பம் இல்லை. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டடு. எனக்கு விருப்பம் இல்லைப்பா, எனக்கு அங்கே வரணும்னு விருப்பம் இல்லை அப்போ நம்ம சொல்லுவீங்களா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டடு. அதுவே இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்ம போவோம். அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? ப்ளீஸ் டோன்ட் அண்ட் எனி ஒன் கம் ஃபார் மீ. ப்ளீஸ் டோன்ட் எனி ஒன் கம் ஃபார் மீ. தயவுசெய்து எனக்காக யாரும் வர வேண்டாம். நீங்கள் யாரும் என் மீது கோபம் கொள்ளாதீர்கள். ப்ளீஸ் டோன்ட் ஆங்க்ரி வித் மீ. ப்ளீஸ் டோன்ட் ஆங்க்ரி வித் மீ. தயவுசெய்து என் மீது கோபம் கொள்ளாதீர்கள். ஏன்னா நீங்கள் எனக்காக வர்றது எனக்கு பிடிக்கல. நான் சொல்லி தான் நீங்கள் எனக்காக வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். நான் சொல்லி தான் நீங்கள் அந்த இடத்துக்கு வரணுன்னா வேண்டாம், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லுவோம். நீங்கள் எனக்காக வர்றது எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ் டோன்ட் எனி ஒன் கம் ஃபார் மீ. ப்ளீஸ் டோன்ட் எனி ஒன் கம் ஃபார் மீ. எனக்காக நீங்கள் யாரும் வர வேண்டாம். தயவுசெய்து எனக்காக யாரும் வர வேண்டாம். ப்ளீஸ் டோன்ட் எனி ஒன் கம் ஃபார் மீ. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டடு. எனக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் எனக்காக வர்றது எனக்கு விருப்பம் இல்லை. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு விருப்பம் இல்லை. ப்ளீஸ் டோன்ட் ஆங்க்ரி வித் மீ. தயவுசெய்து என் மீது கோபம் கொள்ளாதீர்கள். தயவுசெய்து என் மீது கோபம் கொள்ளாதீர்கள். நீங்கள் யாரும் என் மீது கோபம் கொள்ளாதீர்கள்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டடு. எனக்கு விருப்பம் இல்லை. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டடு. எனக்கு விருப்பம் இல்லை. ப்ளீஸ் டோன்ட் ஆங்க்ரி வித் மீ. ப்ளீஸ் டோன்ட் ஆங்க்ரி வித் மீ. தயவுசெய்து என் மீது கோபம் கொள்ளாதீர்கள். நான் ஒன்றும் சொல்லவில்லை. ஐ டிட் நாட் சே எனிதிங். கண்டிப்பாக நான் ஒன்றும் சொல்லவில்லை. தயவுசெய்து என் மீது கோபம் கொள்ளாதீர்கள். அதுக்கு நம்ம சொல்லலாம், நான் ஒன்றுமே சொல்லவில்லைப்பா, நீங்கள் கோபப்படாதீங்க, நான் ஒன்றும் சொல்லவில்லை. ஐ டிடன்ட் சே எனிதிங். ஐ டிடன்ட் சே எனிதிங். நான் எதுவும் சொல்லவில்லை. நீங்கள் கோபப்படாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் ஆங்க்ரி வித் மீ அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். தயவுசெய்து எனக்காக யாரும் வர வேண்டாம். தயவுசெய்து எனக்காக யாரும் வர வேண்டாம். ப்ளீஸ் டோன்ட் எனி ஒன் கம் ஃபார் மீ. ப்ளீஸ் டோன்ட் எனி ஒன் கம் ஃபார் மீ. எனக்காக யாரும் வர வேண்டாம். ப்ளீஸ் டோன்ட் எனி ஒன் கம் ஃபார் மீ. தயவுசெய்து எனக்காக யாரும் வர வேண்டாம். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு விருப்பமில்லை. ப்ளீஸ் டோன்ட் ஆங்க்ரி வித் மீ. தயவுசெய்து என் மீது கோபம் கொள்ளாதீர்கள். ஐ டிடன்ட் சே எனிதிங். நான் ஒன்றும் சொல்லவில்லை. ஐ டிடன்ட் சே எனிதிங். நான் ஒன்றும் சொல்லவில்லை. ப்ளீஸ் டோன்ட் எனி ஒன் கம் ஃபார் மீ. தயவுசெய்து எனக்காக யாரும் வர வேண்டாம். தயவுசெய்து எனக்காக யாரும் வர வேண்டாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் வீடியோ ஃபஸ்ட்டு டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.